சென்னை கிண்டியில் உள்ள பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து விழுந்துள்ளது. பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவ பிரிவின் தலைவர் பாலாஜியை நோயாளியின் உதவியாளர் ஒருவர் கத்தியால் குத்தியுள்ளார். கழுத்து பகுதியில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தாய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி விக்னேஷ் என்பவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பெருங்களத்தூரை சேர்ந்த விக்னேஷை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மருத்துவர் மீதான தாக்குதலால் கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. டாக்டர் பொறுமையாக தான் பார்ப்பாரு. அவருக்கு இப்போ பல பேர் இல்லை, ஒரு டாக்டர் பிளேட் வேலை 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்துக்கிறாங்க. காத்தில் பாப்பான்னு கொடுத்து 4 மணி நேரம் காத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது நீ அவசரப்படலாமா? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாகணும். அவங்களை மட்டும் தனியாக பார்க்கணுன்னா அதுக்கு அவங்க தனியார் தான் போய் பார்த்துக்கணும். இங்கே பார்க்கணும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் சார் பார்ப்பாரு. அதான் சார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இல்லை சார், நல்ல டாக்டர் தான் அவர். சுபவன்னா ரொம்ப நல்ல டாக்டர். எல்லாரையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாரு.